கொட்டுற மழையில் கூட இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. நாங்கள் டெய்லி காலையில் மத்தியானம் ஈவினிங்னு சாப்பாடு வச்சுட்டே இருப்போம். இந்த கொட்டுற மழையில் கூட இவங்கெல்லாம் வந்து சாப்பிடும்போது என் சைட்லேருந்து என்ன தோணுதுன்னா, எவ்வளோ பசியில் இருந்தால் அவங்க அந்த மழையில் கூட நனைஞ்சிட்டு வந்து சாப்பிட்ருப்பாங்கன்னு தான் தோணுது. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்ததும் நாங்கள் சாப்பாடு வைக்கல. ஏன்னா அவ்வளோ மழையில் எப்படி வருவாங்கன்னு வைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒருத்தராக வந்துட்டு போகும்போது ஓகே நம்ம வைக்கலாம், நிறைய பேர் வந்து போகிறாங்க, அதனால் சாப்பாடு வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. என்னால் அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல, கொஞ்சம் பேரை தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. எப்போயுமே காக்கா, குருவி, அப்புறம் அணில், அதுக்கப்புறம் குயில்னு வருவாங்க, அண்டங்காக்காவும் வரும். இப்போதைக்கு இந்த 4 பேர் தான் வந்திருக்காங்க குருவி கூட சேர்ந்து. குருவி, புறா, அணில், அப்புறம் காக்கா, இந்த 4 பேரும் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எவ்வளோ பசியில் இருந்தால் இந்த மாதிரி வந்திருப்பாங்க. நம்ம பசிச்சா கேட்டு சாப்பிடுப்போம், ஆனால் அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நமக்கு வாய்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வாய்ஸ் இல்லாத குட்டி பேபிஸ் தான். ப்ளீஸ் உங்கள் ஸ்ட்ரீட்டில் டாக்ஸ், கேட்ஸ், பேர்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் ப்ளீஸ் சாப்பாடு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். அனிமல்ஸ்க்கு நம்மளால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பை.